ஸோ வாட் ஆர் ஆல் த ப்ராப்ளம்ஸ் தட் வி ஆர் கிரியேட்டிங்? ஒன்று, எமோஷ்னல் ப்ராசஸிங்கை ஸ்டாப் பண்ணிடுறோங்க. ரெண்டாவது, கிரியேட்டிவ் திங்கிங் காற்றுல பறந்து போச்சு. மூணாவது, எமோஷ்னல் அவாய்டன்ஸை காட்டுறோம். நீ அழு, நீ நல்லா அழு, நீ அழதான் உனக்கு இந்த கான்செப்ட் புரியும், எவ்வளோ நேரம் அழுவுறியோ நான் பக்கத்தில் உட்காந்து வேடிக்கை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைக்கு நம்ம என்ன டீச் பண்ணுறோம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நாளைக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா நம்ம அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம், ஏன்னா லாஸ்ட் டைமே நம்ம கஷ்டப்படும் போது அம்மா நம்ம எமோஷன்ஸை சப்போர்ட் பண்ணலை அப்படின்றத மறைமுகமாக டீச் பண்ணுறோம். இதெல்லாம் உங்கள் பிரெயின் வேணும்னே யோசிக்கிறது இல்லைங்க. திஸ் இஸ் அ லேர்ன்ட் ரெஸ்பான்ஸ். எக்ஸாம் வந்தால் அம்மா கூட உட்காந்து படிக்கணும், படிக்க ஆரம்பித்தா அம்மா திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, திட்ட ஆரம்பித்த உடனே நம்ம அம்மாவோட எமோஷன்ஸை சரி பண்ணணும் அப்படின்னு தான் அவங்க பிரெயின் யோசிக்குமே தவிர எக்ஸாமுக்கு க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி நம்ம லேர்னிங் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கல இல்லையா? we did not feed that data. by doing this என்ன நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? we are costing the relationshipங்க. அதாவது அம்மாக்கும் குழந்தைக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ரெயின்டாக ஆகிடுது. நாளைக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ன்னு வரும்போது ரெண்டு பேரும் இதே மாதிரி தான் ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்போம். நான் சொல்கிறது உங்களுக்கு டவுட் வந்தால் நீங்களே யோசிச்சு பாருங்கள். எக்ஸாம் வருது, வா உட்காந்து படிக்கலான்னா உங்கள் குழந்தைங்க புக்கு பென்சில் பேனாலாம் எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் உட்காந்துருவாங்களா? இல்லை இங்கே எடுக்க போகிறேன், அதை எடுக்க போகிறேன், தண்ணி எடுத்துகிட்டு வர போகிறேன்னு ஓடுறாங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு புரியும். திஸ் இஸ் டாக்டர் விஜய் ஹியர். டாக் பீஸ். தேங்க்யூ.